எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாயா டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அண்ட் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிக்கும் என்னுடைய ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய இந்த வருஷம் எப்படி இருந்துச்சுன்னா, ஸ்டார்டிங்லேருந்து நவம்பர் வரைக்குமே நான் நிறைய ஸ்ட்ரகிள் பார்த்துட்டேன். நிறைய உடல் அளவுலையும் மனசளவுலையும் நிறைய கஷ்டங்கள், நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேவா, நிறைய தோல்விகள் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். படிப்படியாக ஏறிட்டே போவோம் லிஸ்ட்டு. அந்தளவுக்கு நான் வேதனைப்பட்டுட்டேன். பட் டிசம்பர் என் லைஃப்பையே சேஞ்ச் பண்ண ஒரு மந்த். ஆன்சைட்டிக்கு அப்புறமா ஆன்சைட்டிக்கு அப்புறமா நான் என் லைஃபே அவ்வளோதான், இதுக்கு மேலே நமக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தான் நான் தள்ளப்பட்டுட்டேன். நான் இதை நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். பட் ஆனால் நான் ஏதோ ஒரு சின்ன முயற்சி இந்த டிசம்பர் மந்த் நான் எடுத்தேன். என்னால் முடியுமான்னு கூட எனக்கு தெரியாது, எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கிடைக்குமான்னு கூட அன்றைக்கி எனக்கு தெரியாது. ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணேன், எனக்கு நிறைய சப்போர்ட் கிடைச்சிது, நிறைய அன்பு, ஆதரவு அண்டு நிறைய பிரதர் சிஸ்டர்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கீங்க. இந்த மந்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் மந்த். எனக்கு என் லைஃப்லேயே எனக்கே என் மேலே செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. அண்டு எனக்கு செல்ஃப் லவ் எனக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அண்ட் இதுக்கு மேலே என்ன வந்தாலும் பார்த்துக்கலாண்டா அப்படின்ற ஒரு தைரியம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு முக்கிய காரணம் யூடியூப் அண்ட் என்னோட சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியான நீங்களும் தான். ஸோ உங்களால் தான் நான் இப்போது இப்படி உட்காந்து நான் பேசுகிறேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு ஒரு தடவை இல்லைங்க, 1000 தடவை இல்லைங்க, லட்ச தடவை இல்லைங்க, கோடி தடவை இல்லைங்க, அதுக்கும் மேலே எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் அதுக்கு ஈடாகாது. ஸோ தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் எப்போவுமே நான் உங்கள் வீட்டில் ஒருத்தி, உங்களில் ஒருத்தினா என்னை நீங்கள் இப்போ வரைக்கும் ஒரு அக்காவாக தான் பார்த்துட்ருக்கீங்க, இல்லை ஒரு சிஸ்டர் தங்கச்சியாக பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் அதுவே எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு பிளஸ்டு ஃபீலிங். ஏன்னா நம்ம சடனாக ஒருத்தர் ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சு பார்க்குறது, ஒரு சிஸ்டராக பார்க்குறது ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. பட் என்னை லைவில் நான் பேசும்போதாக இருக்கட்டும், என்னோடய வீடியோ ஸ்கிரிப்ட்லேவாக இருக்கட்டும், என்னை ஒரு சொந்த அக்காவாக உங்கள் வீட்டில் ஒருத்தியாக பாவிச்சு தான் நீங்கள் எல்லாருமே எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்கன்னு என்கிட்ட பேசுகிறீங்க. ஸோ அதுக்கே நான் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் கொடுத்த உங்களுக்கு நன்றி, அந்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி. என் லைஃப்பை டோட்டலி சேஞ்ச் ஆனதுக்கான காரணம் அந்த கடவுள் தான். ஸோ அந்த கடவுளுக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி. ஸோ நான் நவம்பர் மந்த்து நான் யோசிச்சு கூட பார்க்கல, டிசம்பர் மந்த் எனக்கு லைஃப் இப்படி சேஞ்ச் ஆகும்ன்ட்டு. ஸோ எனக்கு சேஞ்ச் ஆன மாதிரி தான் இந்த வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கும் என் சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிக்கும் இதே மாதிரி ஹாப்பியான ஒரு விஷயங்கள் நடக்கணும். ஏன்னா எனக்கு ஹாப்பி கொடுத்தவங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. எப்போவுமே நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அண்ட் ஆரோக்கியமாக இருக்கணும், நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். ஸோ அதுக்காக நான் கடவுள்கிட்ட தொடர்ந்து நான் அதுக்காக நான் கேட்டுக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம டாபிக் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம மனசில் இருக்க ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஒரு கேஷுவல் டாக் தான் இது. எனக்காகவும் அண்ட் வீடியோஸ் பார்க்குற என்னோடய ஃபேமிலி உங்களுக்காகவும் தான் இது. ஜஸ்ட் ஒரு கேஷுவல் டாக், ஓகேவா? நம்ம ஒரு சில விஷயங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்காக. நம்ம கடந்த வருஷம், அதாவது இப்போ இருக்க வருஷம் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி வருஷம் நான் சொல்கிறது, நம்ம நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்போம். அந்த இயர் எண்டில் நமக்குள்ளே சொல்லியிருப்போம் 2025 சூப்பராக இருக்கணும், நம்ம நல்லா பெட்டராக பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். நானும் யோசித்தேன். பட் ஆனால் நமக்கு அது நடந்ததா? அது நடக்கலை. ஏன்னா தொடர்ந்து நம்ம தொடர் பயணம் மாதிரி நமக்கு தொடர்ந்து ரிப்பீட்டடாக அதே விஷயங்கள் தான் நம்ம லைஃப்பில் நடக்குது. ஸோ நானும் அப்படி தான் ஃபெட்டப் ஆவேன். ஒவ்வொரு வருஷமும் எனக்கு அந்த ஃபெட்டப் இருக்கும். நிறைய என்ன சொல்கிறது, உறுதிமொழியெல்லாம் எடுத்துப்பேன். அப்கமிங் வருஷம் நம்ம பெட்டராக பண்ணணும். உதாரணத்துக்கு வெயிட் லாஸ், இந்த விஷயம் நான் ஒவ்வொரு வருஷமும் யோசிப்பேங்க. இப்போ வருஷம் பிறக்க போகுதுன்னா அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு நான் அப்படியே ப்ரிப்பேர்டாக இருந்திருப்பேன், அப்படியே கான்ஃபிடென்ட்டாக எனக்குள்ள அடுத்த வருஷம் 1ஆம் தேதி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் ஃப்ரெஷ்ஷாக பண்ண போகிறேன் அப்படின்னு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, என்னால் திருப்பி அந்த விஷயங்களை கண்டினியூ பண்ண முடியாது. பிகாஸ் ஆஃப் சுச்சுவேஷன், பிகாஸ் ஆஃப் நம்ம தப்பு. ஸோ எதை ப்ளேம் பண்ணுறதுனே நமக்கு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு காரணங்களால் நம்ம நினைக்கிற விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியாது, ஓகேவா? அதனால் நமக்கு திருப்பியும் ரிப்பீட்டடாக அதே விஷயங்கள் நடக்கும். அண்ட் எதிர்பாராத விதமாக நிறைய கஷ்டங்கள், தோல்விகள்,
நம்ம பண்ணுற விஷயங்களில் ஏற்படலாம். உடல் அளவில் நம்ம நிறைய கஷ்டப்பட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அது என்ன ஆகுதுன்னா தொடர்ந்து நமக்கு வந்துட்டு தான் இருக்குது. எனக்கும் அப்படி தான் தொடர்ந்து வந்துட்டு தான் இருந்தது. ஸோ நான் வந்து இந்த வருஷம் புதுசாக ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு உறுதிமொழி எனக்கு நானே எடுத்துக்கிறேன். அது என்னன்னா, நம்ம போன வருஷம் பண்ண மிஸ்டேக்ஸ் எதையுமே இந்த வருஷம் பண்ணக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நமக்கு ஒரு கசப்பான அனுபவங்கள்லாம் வந்து நம்ம மனசில் சேர்ந்துருக்கும்ல, தேக்கி வச்சிருப்போம்ல, நிறைய கெட்ட விஷயங்கள் நமக்கு நேரிட்ட அண்டு நம்ம அழுதுருப்போம், அந்த விஷயத்துக்காக ஏங்கி இருப்போம் அண்ட் அவமானப்பட்டிருப்போம். ஓகேவா? அந்த மாதிரி விஷயங்கள் பல இருக்கும் நம்மளுக்கு. அதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே நம்ம தேக்கி வச்சிருப்போம். ஸோ அதில் இருந்து லெசனை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். நமக்கு நடந்த விஷயங்கள்லேருந்து நம்ம ஒரு ஃபில்டர் மாதிரி அதுலேருந்து ஜெல்லிச்சு நம்ம அதுலேருந்து லேர்னிங், நம்ம என்ன லேர்ன் பண்ணோன்ற ஒரு விஷயங்களை மட்டும் தனியாக எடுக்க போகிறோம். மீதி ஒரு குப்பை இருக்கும்ல, அதில் இருக்க ஒரு சில அந்த வடிகட்டினதுக்கு அப்புறமா வரல ஒரு குப்பை, அதை தூக்கி டஸ்ட்பினில் போட்டுற போகிறோம். ஓகேவா? அந்த லேர்னிங் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த லெசன், அதை மட்டும் எடுத்து நம்ம மனசில் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம இந்த வருஷம் நம்ம நுழையிறதுக்குன்னு சொல்லிட்டு சாரி, ஐ மீன் என்ட்ரு ஆகுறோம், நுழையிறதான் சொல்லுவாங்க. நம்ம புதுசாக ஒரு வருஷத்தில் என்ட்ரு ஆக போகிறோம். நம்ம லைஃபே வந்து புதுசாக மாறப்போகுது. அண்டு புது பேஜை ஓப்பன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நிறைய கிறுக்கி வச்சுட்டோம். நம்மளோட இந்த புக்கில் வந்து இந்த பேஜில் 2025 அப்படின்ற பேஜில் வந்து நிறைய கிறுக்கல், ஒரு இடமே இல்லை கிறுக்கிறதுக்கு இதுக்கு மேலே. ஸோ நம்ம வந்து புது வருஷம் வருது. ஸோ நம்ம ஒரு புது பேஜை டோட்டலி கம்ப்ளீட்டாக நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ புதுசாக எழுத போகிறோம், அழகாக எழுத போகிறோம். அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது என்னென்னா, நம்ம இந்த ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த கெட்டதுலேருந்து குப்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த நல்லது இருக்குது பார்த்தீங்களா, லேர்னிங், அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு அதனுடைய கைடன்ஸ் மூலிமா நம்ம அழகாக எழுத போகிறோம். ஸோ நீங்கள் எழுதுவீங்களா? ஏன்னா நான் எழுதலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் எழுதுறதா இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம எழுதலாம். ஒன்றும் இல்லைங்க, சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க. நம்ம ரொம்ப கேமோ இல்லை நிறைய மெசேஜஸோ இல்லை நிறைய நம்ம வந்து டைப் பண்ணிகிட்டே ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க, மொபைல் சடனாக ஹேங் ஆகிடும். நம்ம ஹேங் ஆகிடுச்சுன்னா நம்ம எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருந்தால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன பண்ணுவோம்? ரீஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா அதுக்கு தான் அந்த பட்டன். ரீஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு மொபைலே வந்து ஒரு ரீசெட் ஆகும். விஷயங்கள் எல்லாம் க்ளோஸ் ஆகிட்டு நமக்கு ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு ரீசெட் பண்ணி கொடுக்கும் அது. ஐ திங்க் ஸோ நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால். அப்போது அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்பை வந்து இன்னைக்கு நைட் ரீசெட் பண்ண போகிறோம். ரீசெட் பண்ணிவிட்டு ஹேங் ஆகாத ஒரு மொபைல் மாதிரி நம்ம தயார்படுத்திக்க போகிறோம். இதுக்கப்புறமா இப்போ வரப்போகிற இந்த வருஷம் வந்து நம்ம லேர்ன் பண்ண விஷயங்களை வச்சு நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு நம்மளுடைய அடுத்த முயற்சிகளையும் நம்ம பார்த்து நம்ம அந்த ஒரு டிக்ஷனரி மாதிரி நம்ம போட்டு வச்சுருக்கோம்லங்க. நம்மளோட கஷ்டங்கள்லேருந்து நம்ம ப்யூரிஃபை பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த ஃபில்டர் பண்ணி அந்த விஷயங்களெல்லாம் நம்ம ஒரு டிக்ஷனரி மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல. அந்த டிக்ஷனரியை வச்சு அந்த கைடை வச்சு நம்ம இந்த வருஷம் பண்ண போகிற ஒவ்வொரு விஷயங்களையும் கேர்ஃபுல்லாக யோசித்து நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு பக்கெட் லிஸ்ட் மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இந்த வருஷம் அட்லீஸ்ட் நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எழுதுவீங்கல்ல. புது பேஜ் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம எழுத போகிறோம். எழுதிட்டு ஒன்றா நிறைவேறும் போது நம்ம அதை டிக் பண்ணுவோம். இது ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயந்தான். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நம்ம அதை டிக் பண்ணிவிட்டு இது பண்ணுவோம். ஆனால் நம்ம எழுதுகிற அந்த லிஸ்ட்டில் முதல்ல நம்ம எழுத போகிறதே என்ன தெரியுமா? நான் எழுத போகிறது என்ன தெரியுமா? நான் எடுக்கிற என்னுடைய இந்த எல்லா உறுதிமொழிகளும் எல்லா முடிவுகளையும் நான் எந்த காரணத்துக்கும் எதுக்காகவும் யாருக்காகவும் நான் ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு எழுத போகிற பக்கெட் லிஸ்ட்டில் எழுத போகிற விஷயம் அதுதான். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்காகவோ எதுக்காகவோ இப்போ வர இந்த புது வருஷத்தில் நம்ம எடுக்கிற முடிவுகளை வந்து ஸ்டாப் பண்ணவே கூடாது.
ஓகேவா? அப்படி நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு நம்மளே கொடுத்துக்கிற ஒரு பெரிய தண்டனை அது. மற்றவங்களுக்காக நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுத்துடுறது, பண்ணாமல் போகிறது. ஸோ அந்த தப்பை என்றைக்குமே பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்தில் முன்னேறணும், ஒரு விஷயத்த நீங்கள் அதை பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எதுக்காகவும் நீங்கள் கிவ் அப் ஆகாதீங்க. ஓகே, ஏன்னா இன்னைக்கு நான் வந்து ஒரு விஷயத்த கிவ் அப் ஆகாமல் எனக்கு வியூவர்ஸ் வருவாங்களோ வரமாட்டாங்களோ, பார்ப்பாங்களோ பார்க்க மாட்டாங்களோ, இல்லை நான் வந்து என்னால் இது பண்ண முடியுமோ பண்ண முடியாதோ, கூட வேற என் ஃபேமிலியோட எதிர்ப்பு, அதாவது என்னை சுற்றி இருக்க நெருங்கிய உறவுகளாக இருக்கட்டும், தூரத்து உறவுகளாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து யூடியூப் பண்ணுறாளா, யூடியூப் பண்ணுறாளா, ஓ அந்த அளவுக்கு ஆயிடுச்சா, ஊரே பார்க்கும், என்ன சொல்லுவாங்க, மென்டல்னு சொல்லுவாங்க. ஆன்சைட்டி பிரச்சனையை வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் மென்டல் ஆகிட்டேன், ஸோ நான் ஒரு மென்டல் பைத்தியம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தாட்ஸ். சரி, நம்ம அவங்கள சொல்லி தப்பு இல்லை, ஏன்னா ஆன்சைட்டின்றது மனசு சம்மந்தப்பட்டது, மைண்ட் சம்மந்தப்பட்டது. ஸோ அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து அவங்களோட புரிதல் அவ்வளோதான். ஸோ அவங்க என்ன அப்படியெல்லாம் யோசிச்சாங்க அண்ட் அதை வச்சு பேசினாங்க. மென்டல் ஆயிட்டா, இது விஷயத்த வந்து ஊர் கூட்டி சொல்லிட்டு இருக்கியா அப்படியெல்லாம் வந்து கேள்விகள் வந்தது. மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. பட் எனக்கு அவங்கெல்லாம் பேசின கஷ்டத்தை தாண்டி எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஏன் பிரதர் சிஸ்டர்ஸ் நீங்கள்லாம் இருக்கீங்க. ஸோ அந்த சந்தோஷம் எனக்கு போதும். அதுக்காக நான் மென்டல் இல்லை, என்ன வேணால் பேர் வாங்குறதுக்கு நான் தயாராக இருக்கேன். இன்றைக்கி கூட எனக்கு உடம்பு முடியல. ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒவ்வொரு வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கும். எனக்கு அவ்வளோ ஹெல்த் இஷ்யூ இருக்குது. இப்போ கூட எனக்கு ஹெவி கோல்டு இருக்குது, ஃபீவர் இருக்குது. ஆனாலும் எனக்கு ஒரு டைம் நான் ஒதுக்கி இருக்கேன்ல, எனக்கு இந்த வீடியோ எடுக்கணும் அப்படின்ற ஒரு டைம், அந்த டைம் வந்துச்சுன்னா நான் பாட்டு எனக்கு என்ன முடியலனாலும் என்ன நான் நல்லா வெல் ட்ரெஸ்அப் பண்ணிக்கிட்டு அண்ட் நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறேன். தொடர்ந்து நான் போட்ட நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு நாள் நான் மிஸ் பண்ணல. எந்த காரணத்துக்காகவும் நான் ஸ்டாப் பண்ணல. இந்த விஷயத்த நான் வந்து பெருமையாக சொல்கிறதுக்காக நான் சொல்லலை. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ வரப்போகிற இந்த புதிய வருஷத்தில் நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, கவனமாக இருக்கணும். நீங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கீங்களே உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு, அதை நீங்கள் யாருக்காகவும் எதுக்காகவும் நிறுத்தாதீங்க. இந்த தொடர்ந்து அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது, தொடர்ந்து. ஸோ அந்த வார்த்தை எப்பவும் உங்கள் மைண்டில் பதிய வச்சுக்கோங்க. தொடர்ந்து அப்படின்றது, நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்த பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது என்றைக்குமே நம்மளை கைவிடாது. நம்ம ஒரு விஷயத்த நம்ம நோக்கி போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கோல் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அதுக்காக நம்ம ஒரு எஃபர்ட் போடுறோன்னு வச்சுக்கோங்க, அந்த எஃபர்ட்டை தொடர்ந்து பண்ணுங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு கை கொடுக்கும். இன்னைக்கு அவமானங்கள், தோல்விகள் அண்ட் வேதனைகள், நிராகரிப்புகள், அசிங்கம், எவ்வளோ விஷயங்களை நம்ம மனசு சுமந்துட்டு இருக்கலாம் இன்னைக்கு இந்த நிமிஷம். ஆனால் நாளைய பொழுது நமக்கு ஒரு புதிய மாற்றத்தை உண்டாக்க போகுது. அதை மனசில் வைங்க, அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுங்க. மைண்டில் இருக்க எல்லா குப்பையையும், நம்ம வீட்டில் எப்படி ஒரு குப்பை சேர்ந்துச்சுன்னா நம்ம தூக்கி போட்டுருவோமோ, அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்பட்ட அந்த என்ன சொல்கிறது, குப்பை மாதிரி மனிதர்கள் வந்து குப்பை மாதிரி வந்து நிறைய விஷயங்களை நமக்குள்ளே போட்டு நம்மளை காயப்படுத்தி ரணப்படுத்தி இருப்பாங்க. அந்த குப்பைகளை எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. அதுலேருந்து எடுத்த அந்த யூஸ்ஃபுல்லான விஷயத்தை மட்டும் நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம்ல, அந்த விஷயத்த மட்டும் ஒரு புத்தகம் மாதிரி அதை நீங்கள் வந்து ரெடி பண்ணி ஒரு கைடு மாதிரி, ஒரு டிக்ஷனரி மாதிரி அதை மட்டும் எடுத்துக்கிட்டு புதிய வருஷத்துக்குள்ளே என்ட்ராகுங்க. ஓகேவா? இன்னும் நிறைய பேசலாம், நமக்கு வீடியோ ரொம்ப லாங்காக போயிட்டே இருக்கும். ஸோ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் ஒரு முடிவு பண்ணியிருப்பீங்களே, உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும்ல, என் லைஃப்பில் நான் இதை பண்ணணுன்ட்டு, அதை பண்ணாமல் விட்டுறாதீங்க. அண்ட் முக்கியமாக நான் ஒரு சின்ன செல்ஃபிஷ்னஸ், இதில் தப்பாக எடுத்துக்காதீங்க வீடியோ பார்க்குறவங்களுக்கு. எஸ்பெஷலி நான் விமன்ஸ்க்கு சொல்கிறது என்னன்னா, நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. அதுக்குன்னு நீங்கள் வேலைக்கு போங்க அப்படின்னு நான் சொல்லலை. நான் ஃபிசிக்கலி டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க, அதாவது உங்கள் வருமான விஷயங்களில் நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்டை மதிக்காதீங்க, இல்லை நீங்கள் செல்ஃபாக வந்து சம்பாதிங்க, நான் அந்த மாதிரியெல்லாம் ஊக்குவிக்க மாட்டேன். ஏன்னா அது அவங்களுடைய சூழ்நிலைமை பொறுத்து, அவங்களுடைய மனசை பொறுத்துன விஷயம் அது. ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் வந்து உமன்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன்னா, டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னென்னா, உங்கள் மனசளவில் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கும்ல, அந்த கான்ஃபிடென்ட்டை வந்து நீங்கள் விட்டு கொடுத்துறாதீங்க.
ஓகேவா? உங்களால் எல்லாமே முடியும் அப்படின்ற செல்ஃப் கான்ஃபிடென்ட் எப்போவுமே வச்சுக்கோங்க உமன்ஸ். அண்ட் லேர்னிங் ரொம்ப முக்கியம். நம்ம உமன்ஸ் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும் லைஃப்பில். நமக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது. நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் இல்லை வேலைக்கு போகிற உமன்ஸாக இருக்கட்டும், யாராக வேணால் இருக்கட்டும், ஓகேவா? நமக்கு நிறைய பொறுப்புகள் இருந்தாலும் நம்ம லைஃப்பில் நம்ம கற்றுக்கிற அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து விட்டுறக்கூடாது. நமக்கு எல்லாருக்கும் எதுலையாச்சும் ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதை கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதை ஸ்பெஷலி நான் உமன்ஸ்க்கு வந்து நான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். உங்களுக்கு எதுவும் முடியாது, இல்லை என்னாலலாம் அது வாய்ப்பே இல்லை, இல்லை என் ஃபேமிலி அதுக்கு சுச்சுவேஷனுக்கு எனக்கு ஒத்து வராது, இல்லை குழந்தைங்க இருக்காங்கன்னு காரணம் காட்டாதீங்க. ஏதாவது ஒரு விஷயம், கைத்தொழிலாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், இல்லை உங்களோட செல்ஃபில் கான்ஃபிடென்ட்டை பூஸ்ட் பண்ணுற எந்த விஷயமா வேணால் இருக்கட்டும், அந்த விஷயத்தை நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அண்ட் நிஜமாகவே சொல்கிறேன், உமன்ஸ்க்கு வந்து அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். நான் என் லைஃப்பில் வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு உட்காந்துட்டு இருந்தப்பவும் அண்ட் இப்போ என்னால் முடியும்னு நான் லேர்ன் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமும் எனக்கே அந்த ஒரு மாற்றங்கள் நிறைய தெரியுது. ஸோ நானும் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தேன். அப்போ என் லைஃப் ரொம்ப வெறுமையாக இருந்தது. நமக்கு நிறைய உடல் பிரச்சனையும் வரும், மனசளவில் பிரச்சனைகளும் வரும். ஸோ ஒரு விஷயத்தில் நம்ம வந்து மைண்ட் அளவில் என்னதான் வீட்டு வேலைகள் பண்ணாலும் மைண்ட் அளவில் நம்மளோட க்ரோத்துக்காக, நம்ம செல்ஃப் க்ரோத்துக்காக அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ட், இதுக்காக நம்ம சில விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணி அதில் நம்ம ஈடுபடும் போது நமக்கு இன்னும் லைஃப்பில் வந்து நம்ம ரொம்ப பிஸியாக இருப்போம். நமக்கு வேறு எந்த விஷயங்களும், எந்த ஒரு கஷ்டங்களும் நமக்கு பெருசாக தெரியாது. நம்ம முன்னேறி போயிட்டே இருப்போம். அண்ட் உங்கள் ஃபேமிலிக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும், அண்ட் உங்கள் கிட்ஸுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைஃப்பில் ஏதாச்சும் பண்ணுங்கள். இது என்னோடய எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் நான் கேட்டுக்கிறேன். ஸோ பார்க்குற பிரதர்ஸ் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. அது என்ன ஓர வஞ்சனையாக வந்து சிஸ்டர்ஸ்க்கு மட்டும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்ப தேவை. செல்ஃப் கான்ஃபிடென்ட் உமன்ஸ்க்கு கண்டிப்பாக தேவை. ஸோ அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ. இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. அண்ட் அகெயின் விஷ் ஹாப்பி நியூ இயர் எவ்ரி ஒன். அண்ட் நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து என் வீடியோ பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். எப்போவும் உங்களுடன் உங்கள் மாயா. தேங்க்யூ.